இந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்கும் இந்து கோயில்களை அறமற்றவர்கள் கையிலிருந்து பாதுகாக்கவும் கோயில்களில் உள்ள புனிதமான சிலைகளை பாதுகாக்கவும் களவு போன சிலைகளை மீட்டெடுத்து கோயில் பூஜைக்கு வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் நமது ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் IPS அதிகாரி ஸ்ரீ பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவருடன் வந்திருக்கும் சிவனடியார்கள், முருக பக்தர்கள், அனைத்து ஆன்மீக அன்பர்கள் ஒருங்கிணைந்த அமைப்பு சிவலட்சுமி அம்மா திருப்பூர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் டாக்டர் சக்தி பாபு தஞ்சாவூர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் மனதார வருக என்று வரவேற்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நூதன விக்கிரகமானது கும்பகோணம் தாராசுரத்தில் செய்விக்கப்பட்டு இன்று நம்முடைய வளாகத்திற்கு எடுத்து வரப்பட்டு காலை முதல் வடபழனி சிவஸ்ரீ சந்திரமௌழி சிவாச்சாரியார் அவர்களின் சீரான தலைமையில் அவருடைய மகன் ஆச்சாரியமாக இருந்து பிரதிஷ்டாபிஷேக வைபவமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று அதைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே 2000 வருடங்களாக தொடர்ந்து சிறப்பாக செய்து வரும் சிவாச்சாரியார்களுக்கும் பட்டாச்சாரியார்களுக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இந்த ஆகம முறைப்படி பூஜை நடைபெறுவதால் தான் நமது கோவில்கள் இன்றும் பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன. श्रेर्वर्चस्वमायुष्यमारोग्यमाभीदात् शोभमानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभः शतसंवत्सरं दीर्घमायुः. பணிவான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். நான் சிவபக்தர். ரிட்டையர் ஆனதுக்கு வரைக்கும் நான் கொஞ்சம் போலீஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்து போலீஸை ரொம்ப அந்த இல்லை இதில் கேட்கறதுக்கு இல்லை, எங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன். போலீஸ் வந்து ஒரு கடுமையான வேலையாக இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கழிவாக தான் நான் எடுக்கிறேன். இப்போ வெளியே வந்த பிறகு என்னென்னா போராடி அவங்களோட 30 வருஷமாக போராடி இன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு இங்கே காலையில் 2:30 மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சிட்டு கொஞ்சம் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அப்புறம் அட்வொகேட்டை விடிய காலை 6 o'clock எனக்கு பிடிச்ச தெய்வத்தை பார்க்க போனேன். அதுக்குள்ளே அவர் கூப்பிட்டாங்க. அங்கே போய் உட்காந்து டிராஃப்ட் நாளைக்கு ஃபைல் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் பேச முடியும். அதனால் ரொம்ப நேரம் நான் இருக்க விரும்பலை. மொத்தத்தில் ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒன்று கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். மெயினாக வரணும்னா ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம். ஒற்றுமை நீங்கள் இல்லை அப்படின்னா உறுதியாக அழியறது ஒன்று, அழிஞ்சு ஒன்றுமெல்லாம் போகிறது உண்மை. ஒற்றுமையை கொண்டு வரணும்னு எல்லாரும் பேசுகிறோம். எப்படி கொண்டு வரணும் அதை நீங்கள் தான் பார்க்கணும். ஒற்றுமையை கொண்டு வர போகும்போது முதல்ல ஆதி சிவாச்சாரியார் அப்படின்னு சொன்னாவே
உங்களுக்கு பிரச்சனை வர்றது, நான் நேரடியாக போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், பிரச்சனைகளெல்லாம் பார்த்துருக்கேன். பெண் பிள்ளைகளை கவனமாக வளர்க்கணும். கொஞ்சம் முன்னாடி சார் எங்க வந்துருங்க சார் அப்படியே ஃப்ரெண்ட்ல சார் பாருங்க சார் சார் அப்படியே சார் அப்படியே சார் அப்படியே சார் நாட்டுக்கோட்டை செட்டியார் சார்பாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆடி சுவாதி இன்று குரு பூஜை விழாவானது சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆதிசைவ சிவாச்சாரியர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்களும், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வள்ளியப்பன் அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் என்பவர் 63 நாயன்மார்கள் ஒருவராக கொண்டாடப்படுகிறார். இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவர்கள் 63 நாயன்மார்களாக ஒருவராக கொண்டாடப்படுகிறார். இன்று நாம் அனைவரும் 63 நாயன்மார்கள் அப்படி என்பதை கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அவர் திருத்தொண்டர் அப்படிங்கிற ஒரு தொகை எழுதி 60 நாயன்மார்களை பற்றிய குறிப்புகளை கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்று நாம் நாயன்மார்களே எழுந்திருப்போம். அவர் எழுதிய அந்த திருத்தொண்டர் அகராதி அப்படிங்கிற சூழலை மையமாக வைத்துத்தான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார். அதனால் தான் 63 நாயன்மார்களும் நமக்கு கிடைக்கப்பட்டது. இறைவனே சுந்தரமூர்த்தியாக அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது. அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி அவர்கள் சைவ ஆதிசைவர் மரபில் திருநாவலூரில் பிறந்து பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த அற்புதம் மிகவும் நுட்பமானது, சுவையானது. முதல்ல நாம் என்றெல்லாம் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோமே, இதை அவருடைய 8ஆம் நூற்றாண்டிலே அவர் காலத்திலேயே அதை செய்திருக்கிறார். மணிமுத்தாறு அப்படிங்கிற நதியில் 12,000 பொற்காசுகளை அதுக்கு போட்டு திருவாரூரில் அந்த பொற்காசுகளை எடுத்தார். அந்த மாதிரி பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இறந்த குழந்தை 3 வயது குழந்தை இறந்த பிறகு 4 வருடம் கழித்து 7 வயது குழந்தையாக அதை உயிர்ப்பித்து அவிநாசியில் அப்படி ஒரு மகா சிறப்பான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதே மாதிரி தஞ்சாவூருக்கு அருகே திருவையாறில் வெள்ளம் நிறைய ஆற்றில் போன்ற போது அதனை அவர் போனதற்காக வெள்ளமே வழிவிட்டு அவருக்கு திருவையாறு சுவாமியை தரிசனிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தது. இந்த மாதிரி பல அற்புதங்களை அவருடைய வாழ்நாளில் அவர் செய்து காட்டியிருக்கிறார். 60 நாயன்மார்களின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கும், அதாவது 60 நாயன்மார்களை தான் அவர் கொடுத்தார். பின்னாளில் சேர்க்கிறார். அவருடைய அம்மா 3 பேரை சேர்ந்து 63 நாயன்மார்களாக பெரிய புராணத்தில் காட்டியிருக்கிறார். இந்த சிவபெருமானிடம் நாம் எதை கேட்டாலும் தருவார். பொன்னையும் கேட்கலாம், வெள்ளையும் கேட்கலாம், பொருளையும் கேட்கலாம், சுகத்தையும் கேட்கலாம் என்று வாழ்ந்து காட்டுவதற்காக சிவபெருமான் அருளாட்சி புரிவதற்காக காட்டியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஏன்னா முன்னொரு காலத்திலலாம் ஆன்மீகத்திற்காக தான் கடவுளை வழிபட வேண்டும். அவரிடம் பொன் கேட்கலாமா, பொன் கேட்கலாமா, நெல் கேட்கலாமா, முடி கேட்கலாமா, பெண் கேட்கலாமா என்று பல விஷயங்களை எல்லாம் இல்லை. இது எல்லாத்தையும் சிவபெருமானிடம் கேட்கலாம். சிவபெருமானிடம் என்ன கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு மார்க்கத்தில் சக மார்க்கமாக வாழ்ந்து
நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாதையை காட்டி சென்றிருக்கிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள். அவர் காட்டிய வழியில் அனைத்து சிவாச்சாரியர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் காட்டிய ஒரு பாதையிலே அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்று அவருக்காக ஒரு மாபெரும் விழாவினை இந்த அரங்கத்திலே காட்டியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்திய விழா ஒரு முக்கியமான ஒரு ஆதிசைவ சிவாச்சாரியர்களுக்கு ஒரு முக்கியமான விழா. அதனை ஆதிசைவ சிவாச்சாரிகள் கூட்டமைப்பு என்று இந்த மண்டபத்திலே நடத்தி காட்டியிருக்கிறது. இந்த விழாவின் சார்பாக இந்த சங்கத்தின் சார்பாக நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய விழாவை அனைத்து கோயில்களிலும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஆலயங்களில் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கான சிலை இல்லை என்பதால் செய்ய முடியாமல் இருக்கிறது. அறநிலைத்துறையின் சார்பாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனைத்து கோயில்களின் சிலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருடம் ஆடி சுவாதி அன்று இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் விழாவினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரின் குரு பூஜை அவர் அவதரித்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். அதனால் இன்று இந்த குரு பூஜை நடைபெறுகிறது. 63 நாயன்மார்களில் சுந்தரருக்கு தனி சிறப்பு உண்டு. அவர் வெள்ளை யானையுடன் அப்படியே சிவபெருமானை அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவர் மட்டும் அல்லாது அவருடைய தந்தையார் சடையனார் மற்றும் தாயார் இசைஞானியார் இருவருமே அவரைப் போலவே நாயனார்கள். ஒரே குடும்பத்திலிருந்து 3 நாயனார்கள். அவருடைய தந்தையார் இந்த ஆதிசைவர் மற்றும் அல்லது சிவாச்சாரியார் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் சிவாச்சாரியர்களுக்கு மற்றும் ஒரு சிறப்பு இந்த குரு பூஜை. இது மிக விமர்சையாக இன்று நடைபெற்றது. நாங்கள் கலந்து கொண்டதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய.